இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ண அப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மீட்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட், இதில் போய்க்குங்க. இதில் போயிட்டிங்கன்னா மேலே வந்து ஆட் அசிஸ்டண்ட்டுன்னு இருக்கும். இந்த ஆட் அசிஸ்டண்ட்டில் நம்ம கிராம சபையில் யார் வர்றா, டெப்டியாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, டெஸ்டினேஷன், மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த நியூ ஷெடியூல்டு மீட்டிங் ட்ரைனிங் நியூ மீட்டிங் இருக்குல்ல, இதில் போய் இந்த 4வது ஆப்ஷன் போயிடும். 4வது ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் என்றைக்கு வந்து கிராம சபை நடத்த போகிறோங்கிற இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு, செலக்ட் டேட்டு நம்ம என்றைக்கு போட போகிறோம்னா 15ஆம் தேதி போட போகிறோம். கொடுத்துட்டு டைம் 11 மணி 11 மணி ஓகே பண்ணிவிட்டு இதில் வெனியூனா வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கேம்பஸ் இதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செலக்ட் மீட்டிங் டைப் இருக்குல்ல, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பிஏஏ டிஸ்கஷன் அப்ரூவல்னு கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். எல்லாருமே இந்த ஆப்ஷன் கொடுங்க, வேறு ஆப்ஷன் போயிடாதீங்க. இதை கொடுத்துருங்க. அதை முடிச்சுட்டு டைட்டில் நீங்கள் வந்து கிராம சபை இதை கொடுத்துக்கலாம். 3வது இந்த ஆப்ஷன் மீட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம், பிஏஏ இதே மாதிரி போட்டுக்கலாம், பிஏஏ டிஸ்கஷன் அப்ரூவல் ஆஃப் பிஏ டேட்டான்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய சைன் போட்டு சீல் வச்சு இதில் அப்லோட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஷெட்யூல் அண்ட் பப்ளிஷ் மீட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஓகே.